மணலுக்கு எவ்வளோ சக்தி உண்டுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தயார்படுத்தியிருக்கிறது ஒரு இரும்பு ஸ்டூல். இரும்பு ஸ்டூலோட இது மேல் பாகம். இந்த கீழ் பாகத்தில் ஒரு இது மாதிரி பைப் இருக்குது. இந்த பைப் நடுவுலேருந்து ஓட்டை இருக்குது. அதில் தான் மணல் ரொப்ப போகிறோம். ஒரு லேசான காகிதம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த பைப்போட ஒரு நுனியில் நம்ம சரிப்படுத்த போகிறோம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டால் இந்த டிஷ்யூ பேப்பர் இதோட இந்த இடத்துல சரியாயிடும். பிறகு இந்த பைப்புள்ள நம்ம மணல் போட போகிறோம். இந்த மாதிரி மணல் ரொப்பின பிறகு நம்ம மணலோட பாரத்தினால டிஷ்யூ பேப்பர் பிஞ்சு விடும்னு நினைப்போம். ஆனால் அது மாதிரி ஆறுதில்லை. இந்த பைப்பில் 3 பக்கமும் இதோட காலை சரிப்படுத்தணும். பிறகு இந்த மேல் பாகத்தை இந்த பைப்புள்ள நுழைச்சு நம்ம ஸ்டூல் தயார் பண்ணணும். இந்த மணல் எல்லாம் க்ளோஸ் பேக்கிங்காக இருக்கிறதுனால இது எவ்வளோ பாரம் வேணாலும் எடுத்துக்கும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட 40 கிலோ பாரத்தை தாங்கிறது. இவ்வளோ பாரத்தினால இந்த டிஷ்யூ பேப்பர் பிஞ்சு மணல்லாம் கீழே கொட்டும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அது மாதிரி ஆறுதில்லை. அதுக்கு காரணம் இந்த மணலோட க்ளோஸ் பேக்கிங்.